பணம் சேர்க்கறது மட்டும் உங்களை ரிச் ஆக்கிட்டோம்னு நினைக்கிறீங்களா? நீங்க ரொம்ப டிசிப்ளினா பணத்தை சேவ் பண்றீங்களா? சூப்பர். ஆனா அது மட்டும் உங்களை ரிச் ஆக்கிட்டோம்னு நினைக்கிறீங்களா? பணம் சேமிக்கிறது மட்டும் உங்களை ரிச் ஆக்கிடாதுங்க. என்னங்க ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கா? ஸ்கூல்ல இருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம்? சேவ் பண்ணு, எஃப்டில போடு, ஆரியில போடு, தங்கம் வாங்கி வை, லேண்ட்ல சேவ் பண்ணு, இதெல்லாம் தான் கத்துக்கிட்டோம். ஆனா கேள்வி என்னங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி 1 லட்ச ரூபாயோட வேல்யூ என்ன, இன்னைக்கு அதே 1 லட்ச ரூபாயோட வேல்யூ என்னவா இருக்குன்னு பாருங்க. இங்க என்ன தெரியுமா? இன்ஃப்ளேஷன் சைலண்டா உங்க சேவிங்ஸை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு. நீங்க சேவ் தான் பண்றீங்க, ஆனா இங்க மணி க்ரோ ஆகல. மணியை ஜஸ்ட் பார்க் தான் பண்ணி வச்சிருக்கீங்க. என்னோட ஃப்ரெண்ட் அருண் 5 வருஷத்துல 8 லட்சம் வரைக்கும் சேவ் பண்ணாரு. அதே சமயத்துல இன்னொரு ஃப்ரெண்டு அதே 5 வருஷத்துல forex மார்க்கெட்ல ஸ்கில்ல டெவலப் பண்ணிட்டு இருந்தாரு. குளோபல் கரன்சி மூவ்மெண்ட்ல ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாரு. டாலர்ல சம்பாதிக்கவே ஆரம்பிச்சிட்டாரு. டிஃபரன்ஸ் என்ன தெரியுமா? ஒரு பர்சன் மணியை சேவ் பண்ணாரு, இன்னொரு பர்சன் அந்த மணியை எப்படி மல்டிப்ளை பண்ணணும்னு கத்துக்கிட்டாரு. நான் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணவனே புரிஞ்சுக்கிட்டேன், ரிச் ஆகிறவங்க சேவிங்ஸ் மேல டிபெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, அவங்க கேஷ் ஃப்ளோவை கிரியேட் பண்ணுவாங்க. ஃபோரெக்ஸ், கிரிப்டோ சைக்கிள்ஸ், மணி மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், குளோபல் மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ் இதெல்லாமே புரிஞ்சுக்கிட்டனால தான். மணியை ஒர்க் பண்ண வச்சாதான் வெல்த் வரும். சேவிங்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ரொடெக்ஷன் தான். ஆனா ஸ்கில் பேஸ்ட் இன்வெஸ்டிங் தான் மணியை மல்டிப்ளை பண்ண வைக்கும். இதுல வர்ஸ்ட் பார்ட் என்ன தெரியுமா? நம்ம 9 to 5 ஜாப்ல வர சேலரியில மணியை சேவ் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா மில்லியன்ஸ் அண்ட் ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டாலர் டெய்லியும் forex மார்க்கெட்ல மூவ் ஆகுது. அதை மட்டும் நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சதுன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் அன்லிமிட்டெட். இங்க பாசிவ் இன்கம் அப்படிங்கிற வார்த்தையை கேட்டாலே அது ஃபேண்டசி மாதிரி தான் தெரியும். பட் ஸ்ட்ரக்சர் ட்ரைனிங் பிளஸ் ப்ராப்பர் எஜுகேஷன் இருந்தா அது பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜியா மாறும். இன்னும் 10 வருஷம் கழிச்சு மணியை எப்படி சேவ் பண்ண கத்துக்கிட்டேன்னு சொல்ல போறீங்களா, இல்ல மார்க்கெட்ல மணியை எப்படி மல்டிப்ளை பண்ண கத்துக்கிட்டேன்னு சொல்ல போறீங்களா? டெசிஷன் உங்க கையில தான். எப்படி குளோபல் மார்க்கெட்ல கரன்சிஸ் வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்கணுமா, எப்படி ரிஸ்கை மேனேஜ் பண்ணி கன்சிஸ்டன்டா ப்ராஃபிட் பண்றதுக்கு கத்துக்கணுமா? ரீச் அவுட் டு கிளவரைஸ் நெட்வொர்க் அகாடமி.